இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வாஞ்சித்து காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று ஏசப்பா பார்ப்பாங்க. பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகையவே, நீ இறங்கி வா, அவன் வீட்டில் தங்க போகிறேன் சொல்லுகிறான். இதை சொன்ன உடனே சகைக்குள்ள என்ன நினைச்சு தெரியுமா? அவரு வரி வசூலிக்கிறவர், அநியாயமா லஞ்சம் வாங்கி இது வரைக்கும் சேர்த்த பணத்தை எல்லாம் நாளை தனையா திரும்ப கொடுத்துறதுன்னு ஒப்பு கொடுக்குறோம். சகைய மாதிரி நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? நம்ம நிறைய மீறுதல் பாவம் செஞ்சிருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருப்போம். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இப்படி சொல்லி பாருங்களேன், இயேசு உங்களை விட்டு போகவே மாட்டார். அவர் நாளை தனையை திரும்ப கொடுத்துருவோன்னு சொன்னாரா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஜனவரி மாசத்துலேருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் தினமும் 1 மணி நேரம் நான் செபிக்கலப்பா, இதை நாளை தனையா திரும்ப உங்க சமூகத்தில் உட்கார்றேன். புரியுதா உங்களுக்கு? இப்படிலாம் சொல்லுவீங்களா? நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா ஆண்டவர்? இங்க நின்று சொல்ல முடியும், அன்னைகளுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவரே உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, அதற்கு நாளை துணையாய் உங்க சமூகத்துல திரும்பி வருகிற சொல்லுவாயா? ஆண்டவர் ஏங்கி நிற்கிறாருங்க. என் மகன் என்கிட்ட வந்துடுவாளா, என் மகன் என்கிட்ட வந்துடுவானான்னு ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கிறான். இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு தேவையான உபகாரங்களை தகப்பன் செஞ்சது போல நீங்க திரும்பி வந்தால் இழந்து போன எல்லாவற்றையும் தருவேன் கர்த்தர் சொல்லுகிறார்.